இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த மந்திர புஷ்பம் அப்படின்னு சொல்றாலே இந்த மந்திர புஷ்பத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதல்ல மந்திர புஷ்பம்னா என்ன, அந்த புஷ்பங்களிலேயே மந்திர புஷ்பம் என்பது உண்டா அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மந்திர புஷ்பம் என்பது பூஜை முடிவிலே செய்யப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இதை பலர் அறிந்திருப்பார்கள், பலர் அறியாமலும் இருப்பார்கள். அதாவது ஒரு வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் பண்ணாலும் சரி, ஒரு நவகிரக ஹோமம் பண்ணாலும் சரி, இல்லை எந்த பூஜைகளை செய்தாலும் சரி, இது போக ஆலயங்களிலே 6 கால பூஜைகள் நடக்கிறது அல்லவா? இந்த மாதிரி ஆலயங்களிலே 6 கால பூஜைகளின் பொழுதும் அந்த பூஜை முடிவின் பொழுது இந்த மந்திர புஷ்பம் என்கின்ற மிக உயரிய மந்திரத்தினை சொல்லித்தான் அந்த பிரார்த்தனைகளை செய்வார்கள். அப்படி என்ன இந்த மந்திர புஷ்பத்தினுடைய மகிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மந்திர புஷ்பமானது எப்படி துவக்குவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோபாம் புஷ்பம் பேதாம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவான் அபான் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அப்படிங்கிற மாதிரி வரும். அது என்ன யோபாம் புஷ்பம் வேதா, நிறைய புஷ்பம் புஷ்பம் புஷ்பம்ங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். யோ அபாம் அப்படின்னு சொல்றார். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆபஹா அப்படின்னு சொன்னா நீர், அந்த நீரையே புஷ்பமாக்கி நான் வழிபடுகிறேன் என்பதா அதற்கான பொருள் சொல்லி பார்த்தோம்னா, அப்படி அல்ல, அந்த மந்திர சாநித்தியத்தை அந்த இடத்திலே கொண்டு வருகிறேன் என்பது அதற்கான பொருள். இது போக என்ன தெரியுமா சொல்றா, அந்த ஆபஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீர்தான் இந்த உலகத்தினுடைய அடிப்படை ஆதார சக்தி அப்படிங்கிறத அந்த மந்திரமானது தெளிவாகவே நமக்கு சொல்கிறது. தைத்திரிய ஆரண்யகம் சொல்வார். அந்த தைத்திரிய ஆரண்யக்கத்திலிருந்து தான் இந்த மந்திர புஷ்பத்தினுடைய தொகுப்பானது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து எடுத்து ஒரு பாட்டை எடுத்து நமக்கு தொகுப்பா கொடுத்திருக்கா. அது முழுக்க முழுக்க அறிவியலை பற்றி பேசுகிறது. எப்படி தெரியுமா சொல்கிறது? முதல்ல பார்த்தோம்னா அக்னிர்வா அபாமாயதனம் அப்படின்னு சொல்லுவா. ஆயத்தனம் என்று சொன்னால் ஆதாரம் என்று பொருள், அடிப்படை என்று பொருள். அக்னிக்கு ஆதாரம் நீர், அந்த நீருக்கு ஆதாரம் அக்னி. இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பது போல் வலியுறுத்தி சொல்வார்கள். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஒரு அக்னி அதாவது ஒரு நெருப்புங்கிறது இருக்கணும்னு சொன்னா அந்த இடத்திலே ஆக்சிஜன் என்கின்ற அந்த காற்றானது இருக்க வேண்டும். ஆக்சிஜனும் இருக்கணும், ஹைட்ரஜனும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அங்க நெருப்பு அப்படிங்கிறதே எரியும். இப்ப அப்படியே நீர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அந்த நீரினுடைய மூலக்கூறு H2O சொல்றா இல்லையா, ஹைட்ரஜன் 2 மூலக்கூறுகளும் ஆக்சிஜனுடைய ஒரு மூலக்கூறும் இணைந்தால்தான் H2O என்கின்ற அந்த வாட்டர் தண்ணியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அறிவியலானது நமக்கு தெளிவாகவே சொல்கிறது. இந்த அறிவியல் உண்மையைத்தான் நம்முடைய மெய்ஞானிகள் ஆன்மீகவாதிகள் ஏற்கனவே இந்த மகர்ஷிகள்லாம் கண்டுபிடிச்சு இதனை மந்திரபூர்வமாக, இந்த அறிவியல் உண்மையை நமக்கு மந்திரபூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த அறிக்கு பார்த்தோம் சொன்னோம்னா, வாயுர்வா அபாமாயத்தனம் என்று துவங்கும். அதாவது வாயு என்கின்ற காற்றுதான் இந்த நீருக்கு ஆதாரம். அதே மாதிரி இந்த நீர் என்பதுதான் இந்த காற்றிற்கு ஆதாரம் என்பது போல் வரும். அதற்கு அடுத்தறிக்கு பார்த்தோம்னா அசோவை தபன் அபாமாயத்தனம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது இந்த சூரியன் என்பதுதான் இந்த நீருக்கு ஆதாரம், இந்த நீர்தான் சூரியனுக்கும் ஆதாரம் என்பது போல் அந்த மந்திரமானது வரும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சந்திரமாவா அபாமாயத்தனம் என்று சொல்வார்கள். இந்த சந்திரனுக்கு ஆதாரம் என்பது நீர், இந்த நீருக்கு ஆதாரம் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணிட்டே வருவார். அடுத்தறிக்கல பார்த்தோம்னா நட்சத்திரங்களை பற்றி பேசுவார்கள். அதற்கு அடுத்தறிக்கல பார்த்தோம்னா மேகங்களை பற்றி பேசுவார்கள். மேகங்கள் தான் நீருக்கு ஆதாரம், நீர் என்பதுதான் மேகங்களுக்கும் ஆதாரம் என்பது போல அன்றைய தேதியிலேயே, இன்னைக்கு தானே நம்ம சொல்றோம் மேகம் குளிர்ந்து அது மழையாக பொழிகிறதுங்கிறோம், மறுபடியும் அந்த நீரானது ஆவியாகி மேகமாக உருவெடுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றோம் இல்லையா. இந்த அறிவியல் உண்மையை நம்முடைய மகர்ஷிகள் மந்திரபூர்வமாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். கடைசியா பார்த்தோம்னா சம்வத்சரோவா அபாமாயத்தனம் என்று அந்த ரிக்கிலே முடிப்பார்கள். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலநிலை தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா, அந்த சம்வத்சரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கால அளவுகள் தான் நீரினுடைய ஆதாரம். இந்த நீரை வைத்துத்தான் கால அளவுகளும் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். வருஷ ருத்து, சரத் ருத்து எல்லாம் சொல்றோம் இல்லையா, மழைக்காலம், கார்காலம் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்பனி காலம், பின்பனி காலம்லாம் வைக்கிறோமே, எதனை கொண்டு? இந்த நீரை கொண்டுதானே. அதே மாதிரி அந்த கால அளவை கொண்டுதானே நீரானதும் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இரண்டையும் லிங்க் பண்ணி அன்றைய தேதியிலேயே சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதனைத்தான் ஒவ்வொரு கால பூஜையின் பொழுதும், எப்பொழுது பூஜை செய்தாலும் இந்த மந்திர புஷ்பத்தை அவசியம் முழுமையாக ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார்.
இந்த ஒலி அதிர்வலைகளின் மூலமாகத்தான் இந்த உலகிலே நீர் வளம் என்பது எப்பொழுதுமே பெருகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. அந்த மந்திர புஷ்பத்திலே கடைசியா எப்படி தெரியுமா முடிப்பா? தைத்திரி ஆரண்யத்திலே கொடுத்ததோ ஒரு தொகுப்பா கொடுத்துட்டு கடைசியா இன்னொன்னையும் சேர்த்திருப்பா. எப்படின்னு பார்த்தோம்னா, ராஜாதி ராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வைஸ்ரவனாய குர்மஹே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா குபேராய மகாராஜாய நமஹா என்று சொல்லி முடிப்பார்கள். எந்த ஊரிலே நீர் வளம் என்பது நிரங்கி இருக்கிறதோ, எந்த ஊரிலே அந்த நீர் வளம் கொழித்து கொண்டிருக்கிறதோ, அந்த ஊரிலே வாழ்பவர்கள் அனைவருமே அந்த குபேர சம்பத்தோடு மகாராஜாக்களாகவே வாழ்வார்கள் என்று சொல்லித்தான் அந்த பிரார்த்தனையானது முடிவடைகிறது. ஆக நம்ம பொதுவா பிரார்த்தனை பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்? வான்முகில் வளாது பெய்க, மண்வளம் சுரக்க அப்படின்னு சொல்லுவா இல்லையா? மண்ணந்தம் கோமுக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவோம் இல்லையா? இதைத்தான் இந்த மந்திர புஷ்பமானது தெளிவாக சொல்கிறது. ஆக ஒவ்வொரு கால பூஜையின் பொழுதும் இந்த மந்திர புஷ்பத்தை ஒலிக்க வேண்டும். அந்த மந்திர புஷ்பமானது ஒலிக்கப்படும் பொழுது நாம் அனைவரும் மனதார இறைவனிடத்திலே பிரார்த்தனையை வைக்க வேண்டும். எப்படி? பிரதி மாதந்தோறும் மும்மாரி பொழிய வேண்டும், அதன் மூலமாக நீர் வளம் என்பது நிரம்பி இருக்க வேண்டும், விவசாயம் தழைக்க வேண்டும், எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும், செல்வ வளங்களோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை இறைவனின் பால் வைப்போமாக. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.